வணக்கம் தோழன் தோழிகளே, உங்களை மந்த்ரா சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால், அருள்மிகு பிரகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் தஞ்சாவூர் வரலாற்று சிறப்பு பற்றி பார்க்கப் போகிறோம். உலகிற்கே ஆன்மீக கருத்துக்களையும் பண்பியல் சிந்தனைகளையும் வாரி வழங்கி வரும் இந்திய திருநாட்டின் நம்பகுதியாம் தமிழ்நாட்டில் காவிரி பாய்ந்து கழனி வளம் பெருக்கும் தஞ்சை மண்டலத்தை கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 13ஆம் நூற்றாண்டு வரையிலான 1500 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்தவர்கள் புகழ்மிக்க பாரம்பரியமுடைய சோழ அரச மரபினர். அவர்களின் முதல் 400 ஆண்டுகால ஆட்சி சிறப்புகளை சங்ககால தமிழ் இலக்கியங்களிலிருந்து அறிய முடிகிறது. தஞ்சை சோழ அரச பரம்பரையில் சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவி என்பவருக்கும் ஓர் ஐப்பசி திங்கள் சதய நட்சத்திரத்தில் இளைய மகனாக பிறந்தவர் இராசராசன். இவர் இராஜகேசரி என்ற பட்டப்பெயருடன் 42 சிறப்பு பெயர்களையும் பெற்றவர். தஞ்சை சோழர் வரலாற்றில் பொற்காலத்தை பதித்தவன். தன் வீரத்தால் மாபெரும் நிலப்பரப்பை வென்று ஆண்ட தமிழ்வேந்தன். அருண்மொழிவர்மன் என்ற இயற்பெயருடைய மாமன்னனாம் இந்த இராசராசன் கிபி 985ஆம் ஆண்டு தஞ்சை சோழ அரசு கட்டிலில் அமர்ந்தான். இராசராசனின் தமையனான ஆதித்த கரிகாலன் என்பான் சுந்தர சோழன் இறப்பதற்கு முன்பாகவே அகால மரணமடைந்தான். இராசராசனின் அன்பு தமக்கையார் குந்தவை பிராட்டியார். இராசராசனுடைய பட்டத்து அரசி லோகமாதேவி ஆவார். இவன் மகனான விக்ரமச்சோழன் எனப்பட்ட ராஜேந்திரனுடன் கிபி 1012 முதல் கிபி 1014 வரை இணைந்தும் ஆட்சி புரிந்துள்ளான். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் உள்ளவாறு சோழ மன்னன் இராசராசன் தன்னுடைய வீரமிக்க புதல்வனும் சேனாதிபதியுமான இராசேந்திரனின் தோள் வலிமையினால் காந்தலூர் சாலை, வேங்கை நாடு, கங்கபாடி, தடிகைபாடி, நுழம்பபாடி, கலிங்கம், ஈழமண்டலம், ரெட்டப்பாடி, பழந்தீவு ஆகிய நாடுகளையும் வென்றான். பாண்டிய நாட்டை வென்று மும்முடிச் சோழனாகவும் பரிணமித்தான். இவனது ஆட்சி காலத்தில்தான் முதன்முதலாக கிபி 1001 சோழ பேரரசுக்குட்பட்ட நிலப்பகுதி முழுமையும் அளக்கப்பட்டது. தேவார பதிகங்கள் சிலாலயங்களில் தினமும் ஓதப்பட்டன. வெற்றி கொண்ட நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. சீரான நிர்வாகம் நடத்திட மிகச்சிறந்த உள்ளாட்சி முறையும் கடைபிடிக்கப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு இடையே அரசு அதிகாரங்கள் மிக அதிக அளவில் பகிர்ந்தளிக்கப்பட்டன. எல்லா சமய கோட்பாடுகளுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அரச ஆதரவும் அளிக்கப்பட்டன. இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழகம் மிக உயர்ந்த பண்பாட்டுடன் கூடிய சமுதாய மரபுகளை பேணி காத்தனர் என்பதை எதிர்கால சந்ததியினருக்கு தெரிவித்திடவே மாமன்னன் இராசராசன் தஞ்சையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் எனும் பெரிய கோயிலை கட்டி அதனில் தமது நெஞ்சில் குடியிருந்த ஆடல்வல்லானாகிய பேரருட்கடவுளை நிறுவிலான். அவன் பெருமளவில் திட்டமிட்டு புதுமையாக கிபி 1010 இக்கோயிலை கட்டி வரலாறு, கல்வெட்டியல், அரசியல், கட்டிடம், சிற்பம், ஓவியம், நடனம், இசை ஆகிய பல்கலைகளுடன் சமுதாயம், பண்பியல் மற்றும் இறைக்கொள்கை ஆகியவற்றை நமக்கு எடுத்தியம்பியுள்ளான். உலக வரலாறு ஒரு சிலரை மட்டுமே மாமனிதர்கள் என்றும் மாமன்னர்கள் என்றும் நமக்கு காட்டுகிறது. அவர்களில் முதல் நிலை வகிக்கும் மும்முடிச் சோழனின் முத்தமிழ் கட்டளியாம் தமிழர்களின் மாண்பினை கூறும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம்.